ஹாய் வாங்க. இன்னைக்கு தூத்துக்குடி ஸ்பெஷல் மாசி சம்பல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இந்த மாசி கருவாடு ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸ்டோன் மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு கல் வச்சு நல்லா தட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கடுகு, வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்து, தக்காளி ஒரு சின்ன புளிப்புக்காக சேர்த்துருக்கோம். ஒரு தக்காளி சேர்த்து இந்த தக்காளி நல்லா தொக்கு மாதிரி குக் ஆகிறது வரை இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த தக்காளியிலே கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நான் இந்த கருவாட்டுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, உப்பு போட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மாசி கருவாடு பவுடரையும் இதில் சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து இதை ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு லாஸ்ட்டில் உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு இப்போ சில்லி பவுடர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார், ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பழைய சாதத்துக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.